ஹலோ குட்டீஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்பர் சிஸ்டம். 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டர் 1. ஓகேவா? நம்பர் சிஸ்டம். இந்த நம்பர் சிஸ்டம் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு, அப்புறம் ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன, ஓகேவா? இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதாவது இப்போ ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? வி ஸ்டார்ட் 1. ஓகேவா? எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1, 2, 3, அப் டு எக்ஸட்ரா. ஓகேவா? அப்படிங்கும்போது அதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். புரியுதா? நேச்சுரல் நம்பர்ஸில் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 1. ஓகேவா? அதே பிக்கெஸ்ட் நம்பர் வந்து நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஓகேவா? நாட் டிட்டர்மைன்ட். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா நேச்சுரல் நம்பர்ஸ்? புரிஞ்சிட்டிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ 0, 1, 2, 3, 4, அப் டு எக்ஸட்ரா. ஓகேவா? இதுதான் என்னன்னு சொல்கிறோம்? ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? புரியுதா இந்த கான்செப்ட்? இப்போ பாருங்கள், இந்த நேச்சுரல் நம்பர்ஸும் ஹோல் நம்பர்ஸும் எப்படி இருக்குது பாருங்கள். ஒன்றா எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஆட் பண்ணி அடுத்த நம்பர் போடுறோம். ஓகேவா? 0வை விட 1 பெருசு, 1 விட 2 பெருசு, 2வை விட 3 பெருசு, இப்படி போய்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஹோல் நம்பர். அதே போல் நேச்சுரல் நம்பர்ஸ்லேயும் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டே போகிறோம். ஓகேவா? அதே இன்டீஜர் அப்படிங்கிறது இது ரெண்டும் சேர்ந்தது தான் சொல்கிறாங்க. இன்டீஜர்ஸ் ஆர் த கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் 0 அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் ஆனால் இதுதான் என்னன்னு சொல்கிறோம்? நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? அது கூட நம்ம முன்னாடி ஒரு 0 சேர்த்தும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அது என்ன நம்பர்? ஹோல் நம்பர் ஆகும். ஓகேவா? புரியுதா? 0வை விட 1 விட சின்னது என்னது? 0. ஓகேவா? அப்போ புரியுதா? 0, 1, 2, 3, 4, 5 அப் டு எக்ஸட்ரா. இது வந்து ஹோல் நம்பர்னு சொல்கிறோம். இப்போ 0வை விட சின்னது இருக்கா? இருக்குது. 0வை விட சின்ன நம்பர் என்ன? -1. ஓகேவா? வேல்யூ பெருசு ஆக ஆக அந்த சைன் மைனஸாக இருக்கனால நம்பர் வந்து பிக்கெஸ்ட் நம்பராக கிரேட்டர் நம்பராக இருந்தாலும் அதோட வேல்யூ வந்து சின்னதாகும். புரியுதா? இப்போ 0வை விட -1 சின்னது, -1 விட சின்னது -2, -2வை விட ஸ்மால் நம்பர் -3, -3யை விட ஸ்மால் நம்பர் -4, -4வை விட ஸ்மால் நம்பர் -5. புரியுதா? இப்போ அதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க? இன்டீஜர்ஸ் ஆர் த கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் 0 அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். அது கூட நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். ஓகேவா? புரியுதா? இந்த இன்டீஜர்ஸை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா Z அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ புரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், பிக்சரில் 1.1ல் பாருங்கள், நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 சைடுமே நம்பர் லைனில் எப்படி இருக்குது? ஏரோ மார்க் கொடுத்துருக்கு. அப்படின்னா போய்கிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகாது. புரியுதா? புரிஞ்சிச்சா? இதில் சென்டரில் என்ன நம்பர் இருக்குது? 0ன்னு இருக்குது. ஓகேவா? என்ன நம்பர் இருக்குது? 0ன்னு இருக்குது. 0க்கு ரைட் சைடு இருக்கக்கூடியது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு வந்து ப்ளஸ் போட்டாலும் போடலாம், இல்லைன்னா போடாமல் கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? அதே லெஃப்ட் சைடு பாருங்கள், இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ்க்கும் மைனஸ் சைன் போட்டிருக்காங்க. அப்போ மைனஸ் சைன் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும், போடாமல் இருக்கவே கூடாது. இதில் அடிஷனில், சப்ராக்ஷனில், மல்டிப்ளிகேஷன், இன்னும் சம்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அந்த மைனஸ் சைன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ
லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ், ரைட் சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? இங்கே -8லேருந்து +8க்கு ஓகேவா போகிறது எந்த ஆர்டரில் இருக்குது? அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஓகேவா? புரியுதா? -8 விட பிக்கஸ்ட் நம்பர் -7, -7 விட பிக்கஸ்ட்டு -6. ஓகேவா? அப்படி போய்கிட்டே இருக்குது. -1 விட பெரிய நம்பர் எது? பிக்கஸ்ட் 0. புரியுதா? அசெண்டிங் ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய சம்ஸ் நம்ம ஈஸியாக போடலாம். அதுக்கு தான் உங்களுக்கு தனி வீடியோவாக நான் வந்து கொடுத்துருக்கேன். புரிஞ்சிச்சா? இப்போ -8 பெருசா +8 பெருசா? எது பெருசு? +8 தான் பெருசு. ஓகேவா? -8 ஸ்மால் நம்பர். புரிஞ்சிச்சா? ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ இதில் அடுத்து வந்து கொடுத்துருக்க சம்ஸும் நம்ம போடலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் சொல்கிறது கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு புரியுது, நல்லா புரியுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ குட்டீஸ்.